சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை யாவரும் சேர்ந்து வாசிப்போம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. அல்லேலூயா. அன்பானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் மற்ற தேசத்துக்கும் மற்ற ஜனங்களுக்கும் ஒரு ராஜா இருப்பது போல எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்க ஆரம்பித்தார்கள். எங்களை நியாயம் விசாரிக்கவும் எங்களை யுத்தத்துக்கு நடத்தி செல்லவும் ஒரு ராஜா வேண்டும் என்று சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து கேட்க ஆரம்பித்தார்கள். கர்த்தர் தாமே இஸ்ரவேல் ஜனத்தை ஆளத்தக்க முதல் ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார். தேவனே அந்த மனிதனை தெரிந்து கொண்டார். தேவனே அந்த மனிதனை முன்குறித்தார். அவர் யார் என்றால் சவுல் முதல் இஸ்ரவேல் ராஜா. சேர்ந்து சொல்லுங்க, சவுல் இஸ்ரவேலின் முதல் ராஜா. அல்லேலூயா. இந்த சவுலை சாமுவேல் தைல குப்பியை கொண்டு அவரை அபிஷேகம் செய்து, கர்த்தர் உன்னை தமது ஜனத்தின் தலைவனாக ஏற்படுத்தியிருக்கிறார் என்று சொன்னார். கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த மாலை நேரத்திலே சவுல் என்கிற தேவ மனிதர் வாழ்விலிருந்து சில பாடங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தர போகிறார். நான் சொன்னபடி இந்த சவுலை தேவன் முன்குறித்தார். இந்த சவுலை ராஜாவா இருக்கும்படி தேவனே விரும்பினார். இந்த சவுலும் நல்ல உடல்வாகு உடையவன், நல்ல உயரமானவன், இப்படி எல்லா விதங்களிலும் தகுதி உள்ளவன் போல் காணப்பட்டான். சாதாரண குடும்ப பின்னணியத்திலிருந்து இந்த சவுலை ஒரு தேசத்துக்கு அரசனாக தேவன் நியமித்தார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. உங்கள் வாழ்விலும் சாதாரண நிலைமையில் இருந்து தேவன் உங்களை பெரிய நிலைமைக்கு உயர்த்த என் தேவன் வல்லவர். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் சாதாரண குடும்ப பின்னணியமாக இருக்கலாம். இன்றைக்கு ஒருவேளை உங்கள் பொருளாதாரம் சாதாரண நிலைமையா இருக்கலாம். இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய சூழல்கள் எளிமை போல் இருக்கலாம். நீங்கள் சிறியவர்கள் போல் காணப்படலாம். ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிற நிலைமையில் இருக்கலாம். ஆனால் உங்களை நிறைவாக்க ஒரு தேவன் வல்லவராய் இருக்கிறார். உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்க என் தேவன் போதுமானவராய் இருக்கிறார். உங்களை சாதாரணமான நிலைமையில் இருந்து உயர்வான எல்லைக்கு கொண்டு வர நம் தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசமா ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் இந்த சவுல் ராஜாவாக உயர்த்தப்பட்ட பின்பு, ராஜாவாக இஸ்ரவேல் தேசத்தை ஆள தெரிந்து கொள்ளப்பட்ட பின்பு, அவனுடைய நடத்தையில் அவனுடைய காரியத்தில் தேவன் ரொம்ப பிரியமாய் இல்லை. வேதம் சொல்கிறது, சவுல் ராஜாவா இருப்பதிலிருந்து அவனை தேவன் தள்ளினாராம். நான் சவுலை தள்ளினேன், அவன் ராஜாவா இராதபடி நான் தள்ளினேன் என்று சொல்லுகிறார். எனக்கு மிக வருத்தமாய் இருந்த ஒரு காரியம். சாமுவேல் தீர்க்கதரிசிக்கும் இது ரொம்ப வருத்தமாக இருந்தது. அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். இந்த தேசத்துக்கே முதல் ராஜா, நான் அவரை அபிஷேகம் பண்ணினேன். தேசம் ஜனங்கள் எல்லாரும் ஓ அழகாய் உயரமாய் இருக்கிறானே என்று சொல்லத்தக்க அளவுக்கு மேன்மையானவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன், உயர்த்தப்பட்டவன். ஆனாலும் இந்த சவுல் ராஜாவா இராதபடி தேவன் அவனை தள்ளி வைத்தார். அன்பானவர்களே, இந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் ஒருவனை நினைத்தால் உயர்த்தவும் செய்வார். தேவன் ஒரு மனிதனை நினைத்தால் தாழ்த்தவும் செய்வார். வேதம் அழகாய் சொல்கிறது, அவரே உயர்த்துகிறவரும் தாழ்த்துகிறவருமா இருக்கிறார். இந்த சவுல் ராஜாவாக இருக்கும்படி தேவனை உயர்த்தினார். பின்பு இந்த சவுலின் வாழ்வை கண்டு இவன் ராஜாவாக இருக்க வேண்டாம் என்று நினைத்து அவனை தள்ளினார் என்று வேதம் சொல்கிறது. இந்த மாலை நேரத்திலே ஏன் கர்த்தர் இந்த சவுலை ராஜாவா இராதபடி தள்ளி வைத்து விட்டார்? இவனை அகற்றி விட்டு வேற ஒரு ராஜாவை எடுக்க என்ன காரணம் என்பதை இன்று ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். இந்த சத்தியத்தின் அறிவதின் நோக்கம் என்னவென்றால், நாம் உயர்த்தப்பட்ட பின்பு தேவன் நம்மை உயர்த்தின உயர்விலேயே நிலையாய் நிரந்தரமாய் ஆசீர்வாதமாய் இருக்க இந்த சவுலிடத்தில் காணப்பட்ட இந்த கெட்ட குணாதிசயங்கள் நமக்குள் வராமல் காக்க இந்த சத்தியம் நமக்கு ரொம்ப அவசியமாய் இருக்கும். விசுவாசமா இருக்கிறவங்க ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. முதல் காரியம் என்னவென்றால், 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை நாம் கவனிப்போம் என்றால்,
சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தீர். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்ய பாரத்தை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்போதோ உம்முடைய ராஜ்ய பாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னார். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென், ஹல்லேலூயா. முதல் காரியம் கவனியுங்கள் அன்பானவர்களே, ஏன் கர்த்தர் சவுலை ராஜாவா இராதபடி தள்ளிவிட்டார்? இவரே ராஜாவை ஏற்படுத்தினார். இப்போது இவரே இவனை ராஜாவா இராதபடி தள்ளி வைத்தார். என்ன காரணம் என்றால், வேதத்தில் பார்க்கும்போது பெலிஸ்திய படை இஸ்ரவேலை எதிர்த்து வந்து விட்டார்கள். பெருங்கூட்டமான படைகள் இஸ்ரவேல் தேசத்தை சுற்றி வளைத்துக் கொண்டு யுத்தத்துக்கு காத்திருக்கிறார்கள். யுத்தத்தை நடத்த வேண்டியது சவுல். ஆனால் ஒவ்வொரு முறையும் யுத்தத்துக்கு போகும்போது ஜெபித்து விட்டு யுத்தத்துக்கு போவது வழக்கம். இந்த முறை சவுல் யுத்தத்துக்கு போக ஆயத்தமா இருக்கிறார். ஆனால் ஜெபம் செய்ய வேண்டிய, பலி செலுத்த வேண்டிய ஆசாரியன் வர வேண்டும். இப்போது சாமுவேல் வந்த பின்புதான் பலி செலுத்திவிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு யுத்தத்துக்கு போக தீர்மானிக்கிற காரியம் நடக்க வேண்டும். இப்போது சாமுவேல் வருவதற்கு ஒரு வார காலம் ஆகும் என்று சொல்லப்பட்ட போது இங்கே சாமுவேல் வர சற்று தாமதமாகிறது. சாமுவேல் வருவதற்கு தாமதமான போது சவுல் என்ன செய்கிறான்? அவனே பலி செலுத்த ஆரம்பிக்கிறான். அவன் பலிகளை எடுத்து சர்வாங்க தகன பலிகளை செலுத்திக் கொண்டிருக்கிறான். அந்த நேரம் சாமுவேல் வருகிறார். வரும்போது இந்த ராஜாவாய் தலைவனாய் இவனுடைய வேலையை மட்டும் செய்ய வேண்டிய சவுல் இங்க யார் வேலையை செய்து கொண்டிருக்கிறார் என்றால், ஒரு தீர்க்கதரிசி வேலையை, ஒரு ஆசாரியின் வேலையை, இவன் செய்யக்கூடாத ஒரு வேலையை, தேவன் இவனை செய்ய சொல்லாத ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்தான். அப்போது சாமுவேல் அவரை பார்த்து சொல்கிறார், நீ புத்தியீனமானதை செய்தீர். அன்பானவர்களே, இந்த தேவ மனிதன் சவுலை தேவன் ராஜாவா இராதபடி தள்ளிவிட்டதின் முதல் காரணம் என்னவென்றால், சவுல் சாமுவேலின் பணியில் தலையிட்டான். இன்னும் புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், சவுல் தான் செய்யக்கூடாத வேலையை செய்தபடியால் கர்த்தர் அவன் மேல் விருப்பமாய் இல்லை. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், அவனுக்கு கொடுத்த வேலையை மட்டும் செய்யாம தேவையில்லாத வேலையை செய்யறதை தேவன் என்ன பண்ணல, விரும்பல. அதுவும் குறிப்பா ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலை, கர்த்தருடைய ஊழியன் செய்ய வேண்டிய வேலையில மூக்கு நுழைக்கிறத ஆண்டவர் விரும்பவே இல்லை. ஆதலால் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், கர்த்தர் தமக்கு இருதயத்துக்கு ஏற்றவனை தேட போறாருப்பா. நீ செஞ்சது ஆண்டவருக்கு என்ன பண்ணல, பிடிக்கல. உனக்கு கொடுத்த வேலையை மட்டும் நீ செய்யல. உனக்கு என்ன கட்டளையிட்டாரோ அதை நீ செய்திருக்க வேண்டும் என்று சொல்லி சவுலை ராஜாவா இராதபடி கர்த்தர் தள்ளிவிட்டார். அன்பானவர்களே, இந்த மனிதன் வாழ்வில் நாம் சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை தேவன் உயர்த்தி ஆசீர்வதிக்கும் போது, நம்மை தேவன் மேலான எல்லைக்கு உயர்த்தும் போது ஒன்றை மறந்துவிட வேண்டாம், நாம் பிறருடைய காரியத்தில் ஒரு நாளும் தலையிடக்கூடாது. நமக்கு தேவன் என்ன செய்திருக்கிறாரோ, நமது குடும்பம், நமது வாழ்க்கை, நமது காரியங்களிலே நாம் கவனம் செலுத்த வேண்டுமே அல்லாமல் பிறருடைய காரியத்திலே நாம் தலையிடாமல் காத்துக்கொள்வது நமக்கு ரொம்ப நல்லது. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? அல்லேலூயா. நாம் பிறருடைய காரியங்களில் மூக்க விடாம இருந்தா நம்ம பாதுகாப்பா சேஃபா இருப்போம். ஆமென் சொல்லி அல்லேலூயா. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் தங்க வாழ்வை ஏன் ஆசீர்வாதத்தை எங்க கெடுத்துக்கிறாங்கன்னா, எல்லா காரியத்தையும் போய் தலையிடுவாங்க. அவங்களே தலையா இருக்கணும்னு நினைப்பாங்க, அவங்களே வாளா இருக்கணும்னு நினைப்பாங்க, அவங்களே கையா இருக்கணும்னு நினைப்பாங்க, அவங்களே காலா இருக்கணும்னு நினைப்பாங்க, அவங்களே மூக்கா இருக்கணும்னு நினைப்பாங்க, அவங்களே வாயா இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கணும்னு ஆசை, எல்லாமா இருக்கணும்னு ஆசை. எங்க போறது? எல்லாமா இருக்க முடியுமா? தேவன் அவங்களுக்கு கொடுத்த பணி, தேவன் அவங்களுக்கு கொடுத்த பொறுப்பு, தேவன் அவங்களுக்கு கொடுத்த திட்டம், தேவன் அவங்களுக்கு கொடுத்த கிருபைகள், தேவன் அவர்கள் மேல் வைத்த நன்மைகளை நாம் கவனிப்போம் என்றால்
நாம் சேஃபா போக முடியும், பாதுகாப்பா போக முடியும். அதை விட்டு இந்த சவுல் செய்தது போல செய்யக்கூடாததை செய்ய சொல்லாததை இந்த சவுல் செய்தபடியால் தேவன் இவன் மேல் பிரியமாய் இல்லை. அன்பானவர்களே, நீங்க ஒரு உற்சாகப்படுத்திக்கங்க. உங்க பர்சனலா சில காரியத்தை நீங்க சிந்திங்க, தியானம் பண்ணுங்க. உங்க குடும்பத்துல கூட நீங்க உங்களுக்கு அடுத்த காரியத்தை ரொம்ப செய்யக்கூடாது. உங்க கடமை என்ன, உங்க பொறுப்பு என்ன, அதுல கவனம் செலுத்துங்க. வேலை பார்க்குற இடத்துல அப்படிதான். இன்னொரு ஆள் வேலையில போய் தலையிடக்கூடாது. பார்க்குற வேலை பியூனா இருக்கும், செய்யற வேலை மேனேஜர் வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் டேஞ்சர். அது பார்க்குற வேலை பியூனா இருந்தா மேனேஜர் செய்ய வேண்டியது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தா கூட இருக்கவங்களுக்குலாம் என்ன பண்ணுவோம், ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? இவன் என்ன இவ வேலையை பார்க்காம என்ன பண்ணிட்டு இருக்கிறான், தேவையில்லாத வேலைலாம் பார்க்கறான். அது ஒரு பிரச்சனை வரும், மனக்கசப்பு வரும், தேவையில்லாத சங்கடங்கள் வரும். உங்க வாழ்க்கைக்கு என்ன சொல்லுவாங்க, தனக்கே தான் என்ன பண்ணிக்குவாங்களாம், குழியை தோண்டிக்கிற மாதிரி. அது உங்க வாழ்க்கைக்கு, உங்க ஆசீர்வாதத்துக்கு நீங்களே தடையா மாறிடக்கூடும். ஆதலால் அன்பானவர்களே, உங்களுக்கு தேவன் கொடுத்த பொறுப்பு என்ன, உங்களுக்கு தேவன் கொடுத்த கடமை என்ன, உங்க பணி என்ன, உங்களுக்கு ஆண்டவர் என்ன கட்டளை கொடுத்திருக்கிறார்? ஒரு கணவனா, ஒரு மனைவியா, ஒரு பிள்ளையா, ஒரு தாயா, ஒரு தகப்பனா, உங்களுக்கு தேவன் நியமித்த நியமனம் என்ன, அதை மீறாதீங்க. உங்களை அழைத்த அழைப்பு எப்படியோ அதுல உறுதியா இருங்க. சில நேரம் பாருங்க, சில விசுவாச பிள்ளைகள் விசுவாசின்ற ஸ்தானத்தை விட்டுட்டு அவங்களுக்கு என்ன மேல ஆசை வந்துடும்னா ஊழியன்ற மாதிரி ஆசை வந்துடும். சிலர் ஊழியத்துக்கு மேலேயே அட்வைஸ் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் ஒரு ஆத்மா ஒரு சுவிசேஷம் சொல்லி ஒரு ஆத்மாவை ரட்சிப்புக்குள்ள நினைச்சு ஆலயத்துக்கு கொண்டு வர மாட்டாங்க. ஆனா சொல்லுவாங்க பாருங்க அட்வைஸ், எப்பா விட்டா அட்வைஸ் எக்கத்தக்கமா சொல்லுவாங்க, தேவையில்லாதெல்லாம் சொல்லுவாங்க. நான் ரொம்ப காலம் ஒரு ஊழியத்துல நடந்த போது, அப்போ ஒரு ஊர்ல ஊழியம் செஞ்சு கொண்டிருந்தேன். ஒரு கிராமத்துல ஆறுமுக நேரிட்டு ஒரு இடத்துல நான் ஊழியம் செஞ்சு கொண்டிருந்த போது அங்க ஒரு பிரதர் சொன்னார். அப்ப அந்த பிரதர், நாங்க அந்த கிராமத்துல ஊழியம் செய்யும் போது அவர் என்னை பார்த்து சொன்னார், பாஸ்டர் நீங்க இப்படிலாம் அன்பா சுவிசேஷம் சொல்லி ஆத்மாக்களை கூப்பிட்டு சத்தியத்தை நல்லா சத்தியமா பேசுவேன்றதா மக்கள்லாம் வரமாட்டாங்க, அடிச்சு விடுங்க தீர்க்க தரிசனம். நீங்க என்ன பண்ணணுமா, நானு தீர்க்க தரிசனம் அடிச்சு விடுங்க பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா ஆள் வரும் பாருங்க. நம்ம ஊர்ல பாருங்க இன்னைக்கு கூட்டம் எதுக்கு கூடுது, தீர்க்க தரிசனம் அடிச்சு விட்டீங்கன்னா வந்துடும். அது மாதிரி அது சுக அடிச்சு விடுங்க பாஸ்டர், ஆள் வரும், உங்களுக்கு தேடி வந்துடும் பாஸ்டர் அப்படின்னாரு. எனக்கு வந்துச்சு பாருங்க, அப்பா அப்பா நீ ஏமாத்துறா, நீ ஏமாத்தீங்க, என்னைய தேவன் அழைச்ச அளவு எப்படியோ, எனக்கு தேவன் கொடுத்த கிருபை எப்படியோ, அதை கொண்டு கர்த்தருக்காக நான் ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணாலும் நான் பரலோகத்துக்கு கொண்டு போயிருவேன். அல்லேலூயா. பாருங்க, சில விசுவாசிகள் பாருங்க, வசனம் தெரியாம, புத்தியீனமா, சத்தியம் தெரியாம அவங்களுக்கு அழைத்த அழைப்பை மறந்துடுவாங்க. ஊழிய காரியங்களை தலையிட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஊழிய காரியங்களை மூக்க வளைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது அவங்க வாழ்வின் நன்மையை கெடுக்கும், ஆசீர்வாதத்தை கெடுக்கும். அவங்கவங்களுக்கு அழைக்கப்பட்ட அழைப்பு, அவங்கவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, அவங்கவங்களுக்கு நியமிக்கப்பட்ட நியமனத்துல செய்வதுதான் சரியானது, ஆசீர்வாதமானது. இது கேட்க ஒரு கஷ்டமா இருக்கலாம். பாருங்க, ரன்னிங் ட்ராக் இந்த ஓடும்போது, பெரிய ஒலிம்பிக் போட்டியில பாத்தீங்கன்னா அந்த ஓடுகிற ஓட்டப்பந்தயக்காரன் அடுத்த ட்ராக்ல ஓடி போய் ஃபர்ஸ்ட் வந்தாலும் பரிசு கிடையாது. அவன் அடுத்த ட்ராக் மாறி அதுல ஓடி போய் முதல்ல வந்து அவனுக்கு என்ன கிடையாது, பரிசு கிடையாது. ஏனென்றால் அவங்களுக்கு நியமித்த பாதையில தான் ஓடணும். வசனம் அதான் சொல்லுது பாருங்களேன், மேகம் போன்ற எத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் பாவமான யாவற்றையும் தள்ளிவிட்டு நமக்கு நியமித்த, உங்களுக்கு நியமித்த, இந்த வார்த்தையை சரியா பிடித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு நியமித்த கர்த்தர் உங்களுக்குன்னு என்ன நியமிச்சிருக்கிறார்? ஒரு குடும்பம், மனைவி, கணவன், பிள்ளை, ஒரு சபை, சபையில கொடுத்த பொறுப்பு, ஊழியம், இப்படி உங்களுக்கு தேவன் என்ன நியமித்தாரோ அந்த காரியத்துல கவனமா பொறுப்பா சரியா இருந்தா நீங்க உயர்ந்து கொண்டே இருப்பீர்கள், உங்களை ஒருவனும் வீழ்த்த முடியாது. அல்லேலூயா. அந்த சவுல் போல புத்தியீனமாய் அறியாமையில் அவன் செய்யக்கூடாத காரியத்தை செய்தபடியால் பிறர் செய்ய வேண்டிய பணியில், குறிப்பாக தேவன் சொல்லாததை செய்யும்படி அவன் கடந்து போனபடியால் தேவனால் அவன் வெறுக்கப்பட்டான், தேவனால் அவன் ராஜாவா இராதபடி தள்ளப்பட்டான். கரங்களை வைத்து தலையிலே சொல்லுங்க அல்லேலூயா. கையை வைத்து சொல்லுமா, தேவன் எனக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையாய் ஓடுவே. அல்லேலூயா. வேற ஆள் வேலையை நான் செய்ய மாட்டேன், நான் செய்ய வேண்டிய வேலைதான். ஆமென். அல்லேலூயா. என்ன பேர் ஆமென் சொல்றீங்க?
அவங்க பிள்ளை 10th படிக்க கஷ்டப்படுதுன்னு போய் உட்காந்து 10th படிச்சு எக்ஸாம் எழுதுனா கவர்மெண்ட் ஒத்துக்குமா? மார்க் போட்டுருவாங்களா? தூக்கி ஜெயில போட்டுருவாங்க. ஃபோர்ஜரி பண்ணிட்டாங்க, என்ன பண்ணிடுவாங்க? தூக்கி ஜெயில போட்டுருவாங்க. அது மாதிரி தான் அன்பர்களே, ஆவிக்குரிய காரியமானாலும் உலக பிரகாரமான காரியமானாலும் தேவன்களை ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும் என்றால் உங்களுக்கு தேவன் என்ன கொடுத்தாரோ அதையே செய்யுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அவனவன் கிரியைக்கு தக்க பலன் அவனும் கிடைக்கும். ஒருவேளை அவன் சரியா செய்யாம இருக்கலாம், அவன் தவறா செய்யாம இருக்கலாம். சாமுவேல் லேட்டா வந்துட்டாரு, அது அவர் பாடு, நம்ம காரியம் அல்ல. நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். மீதியானதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எனவே நாம் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. சரி, சீக்கிரம் இரண்டாவது காரியம் பாருங்கள். சவுல் வாழ்விலே தேவன் அவரை ராஜாவா இருந்து தள்ளினதற்கான காரணங்கள் என்று நான் நினைக்கிற சில காரியங்களை உங்களுக்கு வைக்கிறேன். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை கவனிப்போம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 24, 25 கவனியுங்கள். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றான். 26ஆம் வசனம் வாசிங்க. சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடு கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து நீ இஸ்ரவேல் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றான். கரங்களை ஏற்றுதலாமே சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த சம்பவம் என்னவென்றால், ஆண்டவர் ஒரு முறை சவுல் ராஜாவை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், நான் உன்னை ராஜாவாக ஏற்படுத்தினேன், நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், அமலேக்கிய ஜனம் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருந்த ஜனம், அவர்களை நீ சர்வ சங்காரம் செய்ய வேண்டும். அவர்கள் மேல் யுத்தத்துக்கு சென்று, அமலேக்கிய ஜனம் என்பது ஆவிக்குரிய அர்த்தமாய் பொல்லாத செய்கைக்காரர்கள், பொல்லாங்கு செய்கிறவர்கள் என்று வெளிப்படும். அப்படிப்பட்ட ஜனத்தை சர்வ சங்காரம் செய்துவிடு, சிறு மிருக ஜீவன் முதற்கொண்டு நாசியில சுவாசம் உள்ள ஒன்றையும் விட்டு வைக்காதே என்று சொன்னார். அந்த வார்த்தையை கேட்டு சவுலும் எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் யுத்தத்துக்கு போனார்கள். யுத்தத்திலே பெரிய வெற்றி. எல்லா சர்வ சங்காரம் பண்ணவில்லை, மாறாக நலமானவைகள் கொளுத்தவைகள் என்று சிலவற்றை எடுத்துக்கொண்டார்கள். இதை பார்க்கும்போது ஆண்டவர் வேதனைப்பட்டார். என் வார்த்தை அவன் மீறி, நான் சொல்லதை மீறி நடத்தினானே என்று சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி அனுப்புகிறார். அங்கே வந்தபோது சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல் சொல்கிறார். அந்த சம்பவங்களை வீடுகளில் வாசித்து பாருங்க, அருமையா இருக்கும் இந்த வார்த்தைகள். நான் நீங்கள் சொன்னபடி செய்து விட்டேன் என்று சவுல் பயங்கரமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஆனால் சாமுவேல் அழகை கேட்கிறார், என் காதுகளில் தொனிக்கிற ஆடுகளின் சத்தமும் மாடுகளின் சத்தமும் என்ன? அப்போது அவர் சொல்றார், இதையெல்லாம் ஆண்டவருக்கு பலி செலுத்த வைத்திருக்கிறேன், உங்கள் ஜனங்கள் இதெல்லாம் வைக்க சொல்லியிருக்கிறாங்க என்று சொல்லும்போது அவர் சொல்றார், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களின் நினப்புகையை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று தேவ மனிதன் அழகாய் சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்படி சொல்லும்போது பாருங்க, என்ன சொல்றான் சவுல் ராஜா சொல்றான், ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் ஜனங்களுக்கு பயந்து அவங்க சொல்ல கேட்டுட்டேன் என்று சொல்லுகிறான். இரண்டாவது காரியம், சவுல் ராஜா வாழ்க்கை நான் பார்க்கிற காரியம் என்னவென்றால், இந்த சவுல் ராஜா மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாய் காணப்பட்டான். இவன் ராஜாவாய் இருந்து தள்ளப்படுவதற்கு, இவன் ராஜாவாய் உயர்த்தப்பட்ட நிலைமையிலிருந்து விழுந்ததற்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு உயர்வுக்கு வந்தவுடனே, ஒரு பெரிய மேலான ஆசீர்வாதத்துக்கு வந்தவுடனே இவனுடைய எண்ணங்கள் எல்லாம் தேவனை பிரியப்படுத்தவோ தேவனுக்கு கீழ்ப்படியவோ இல்லாமல் மனுஷரை பிரியப்படுத்தவோ மனுஷங்க வார்த்தைக்கு செவி கொடுக்கவோ, அவங்க என்ன குறிச்சு என்ன நினைப்பாங்க, அவங்களுக்காக வாழன்ற எண்ணம் வந்ததுனாலே அவன் என்ன செய்து விட்டான், கர்த்தருடைய வார்த்தையை தள்ளிவிட்டு கூட இருந்த மனுஷங்க, யுத்தத்துக்கு வந்த மனுஷங்களாம் சொன்னாங்க, இதெல்லாம் நான் வச்சிருவோம் ராஜா, இதெல்லாம் நமக்கு வச்சுக்கலாம், இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம், ஏன் இவ்வளவு அழிக்கணும், இதெல்லாம் நம்ம வச்சா நல்லா இருக்கலாமே, கொஞ்சம் பலி செலுத்திட்டு மீதி கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம் வச்சுக்கலாமே என்று கூட அவங்க ஆலோசனை சொல்லியிருக்கலாம். இப்படி சொன்னதை கேட்டு, சரி நம்ம கூட வந்து ஜனங்கள் ஆசைப்படுறாங்களே, அவங்க ஆசையை நிறைவேற்றுவோம் என்று நினைத்து தேவன் சொன்னதை தள்ளிட்டு மனுஷங்களை பிரியப்படுத்த
மனுஷங்களை பிரியப்படுத்துகிற ஒரு ராஜாவாய் மாறினதினாலே கர்த்தர் இவனை ராஜாவாய் ஏற்படுத்துறதுக்கு மனஸ்தாபப்பட்டார். என் வார்த்தையை அவன் புறக்கணித்தபடியால் நானும் இவனை ராஜாவாய் இராதபடி புறக்கணிப்பேன் என்று தள்ளிவிட்டார். கரமையத்தில் ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. இது நமக்கு ஒரு பாடமும் கூட அன்பானவர்களே. நமது வாழ்வில் தேவன் நம்மை எல்லா விதங்களிலும் உயர்த்தும் போது, நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தியிருக்கும் போது நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு இடம் என்னவென்றால், நாம் எந்த உயர்வுக்கு போனாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய தவறிவிடக் கூடாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க தவறிவிடக் கூடாது. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹalleluya. அந்த இடத்துல நமக்கு வருகிற சோதனை என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மனுஷனை பிரியப்படுத்துவதா தேவனை பிரியப்படுத்துவதா? மனுஷனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதா தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதா? ஹalleluya. பக்கத்துல இருக்க சொல்லுங்க, நீங்க எந்த உயர்வுக்கு போனாலும் தேவனுக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்கள். ஹalleluya. அன்பானவர்களே, இந்த வார்த்தையை கேட்கிறவங்க எல்லாரையும் உற்சாகப்படுத்துறேன். உங்களை எந்த உயர்வுக்கு ஆண்டவர் உயர்த்தினாலும் மனுஷரை பிரியப்படுத்தணும்னு வாழ்ந்துடாதீங்க. மனுஷங்களுக்கு செவி கொடுத்து மனுஷத்தன்மையா நடந்துடாதீங்க. அதாவது பாஸ்டர் மனுஷங்களை பாசம் வைக்க கூடாதா? நான் அந்த அடிப்படையில் சொல்லல. மனுஷங்க சொல்ற நல்ல காரியங்களை கேட்க கூடாதா? அந்த அடிப்படையில் நான் சொல்லல. கர்த்தர் ஒன்றை சொல்லியும் கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமா சில மனுஷங்கள் உங்களுக்கு சொல்றாங்க, அதை செஞ்சா அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு நினைச்சு நீங்க மனுஷரை பிரியப்படுத்துறதுக்காக தேவனுக்கு பிரியமில்லாததை செஞ்சீங்கன்னா, தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நடந்தீங்கன்னா கர்த்தர் அதுல பிரியமா இருக்க மாட்டார். அப்படிதான் இந்த சவுல் ராஜா நடந்து கொண்டான். ஆனபடியா அவனை கர்த்தர் ராஜாவா இராதபடி தள்ளிவிட்டார். இந்த மாலை நேரத்தில் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நீங்க எந்த நிலைமைக்கு உயர்ந்து கொண்டே இருந்தாலும் இன்னும் அதிகமா கர்த்தருக்கு பிரியமா நடங்க. இன்னும் அதிகமா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. இன்னும் அதிகமா மனுஷரை அல்ல, உங்களை உயர்த்தின ஆண்டவருக்கு செவி கொடுங்க. மனுஷங்க உங்களை உயர்த்த மாட்டாங்க. அன்பானவர்களே, நீங்க நல்லா இருந்தா நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. எழுந்துட்டா 4 பேர் குறை சொல்லதான் செய்வான். அந்த வார்த்தையை செவி கொடுத்து சோர்ந்து போயிடாதீங்க. நீங்க நினைக்க வேணாம், ஐயோ நம்ம அவங்க சொல்ற பேச்சை கேட்கலாட்டி நம்மளை மதிக்க மாட்டாங்க. இல்லை, உயர்வு தேவனால் வருகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு உங்களை போற்றுறது போல போற்றலாம், நாளைக்கு அவங்க தான் உங்களை தூற்றுகிற மனிதராக இருப்பார்கள். அழகா உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாக்குக்கு என்ன இல்ல பல்லு இல்லையா, நாக்குக்கு என்ன இல்லையா, அது ஒரு ஸ்டெடியா பேசாது. இன்னைக்கு ஒண்ணு பேசுற நாளைக்கு ஒண்ணு பேசும். இன்னைக்கு உங்களை நல்லவங்கன்னு சொல்லணும், நாளைக்கு ஐயோ இந்த அம்மாவா அப்படின்றோம். நாளை கழிச்சு அப்பா கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்றோம். அதுக்கடுத்த நாள் ரொம்ப நல்லவங்க, அதுக்கடுத்த நாள் இருக்கிறதே மோசமான இவங்க தான். அதனால மனுஷங்களை பிரியப்படுத்தி மனுஷங்களை திருப்திப்படுத்தி மனுஷங்க சொல்றதுதான் கேட்டு நடக்கணும்னு நீங்க நடந்து கொண்டே இருந்தால் நீங்கள் வீழ்ந்து கொண்டுதான் இருப்பீர்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரை பிரியப்படுத்தி கர்த்தருக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நடப்பீர்கள் என்றால் நீங்கள் உயர்ந்து கொண்டே இருப்பீர்கள். கரங்களை சேர்த்து சொல்லலாமா? ஹalleluya. இரண்டாவது காரியம், சவுல் வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? இவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவனாய் அல்ல, மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் கர்த்தருடைய வார்த்தையை தள்ளினதால் இவன் ராஜாவாய் இராதபடி கர்த்தர் தள்ளி போட்டார். ஹalleluya. கடைசி ஒரு காரியம் சுருக்கமா முடிக்கிறேன். மூன்றாவது காரியம், 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். கவனியுங்கள். தாவீது பெலிஸ்தியனை கொன்று திரும்பி வந்தபோது, ஜனங்கள் திரும்ப வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாக்கியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறைமுறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகரமாய் பார்த்தான். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்து வருகிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். கரம் ஏற்றி ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. மூன்றாவது காரியம் பாருங்கள். நான் இந்த சவுலின் வாழ்வின் வீழ்ச்சியை நான் பார்க்கிறேன்.
சவுலுக்குள் தாவீதை குறித்த பகையும் எரிச்சலும் வந்ததால் அவனால் நல்ல ராஜாவா இருக்க முடியவில்லை. கவனித்து பாருங்கள் அன்பானவர்களே, கோலியாத்தை யாருமே வீழ்த்த முடியவில்லை, எந்த படையிலும் போகவில்லை. இந்த சிறு வாலிபன் என்ன பண்ணுகிறான்? தன் உயிரை பணைய வைத்து போய் கோலியாத்தை வீழ்த்து அன்றைக்கு பெலிஸ்திய ஜனத்தின் நடுவே ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறது. இந்த பாடல் பாடுகிறவர்கள் கரங்களை தட்டி நல்ல ஓசைகளை எழுப்பி சவுல் கொன்றது 1000, தாவீதுக்கு 10000 என்று பாடிவிட்டார்கள். இந்த வார்த்தையை கேட்ட உடனே சவுலுக்கு வந்துச்சு பாருங்க கோபம். வசனம் சொல்லுகிறது, அவன் சினம் கொண்டு எரிச்சல் அடைந்து சொல்லுகிறார், அவனுக்கு தாவீதுக்கு 10000, எனக்கு என்ன கொடுத்துட்டாங்க? 1000 கொடுத்துட்டாங்களே என்று கோபப்பட்டு அவனை கொலை செய்யணும் தீர்மானம் பண்ணிட்டான் பாருங்க. அன்னைக்கு தேசத்துக்கு ஜெயம் கிடைத்ததே தாவீதா தான். ஆனா பாருங்க, அந்த வெற்றியை கொண்டாட எனக்கு மனசு இல்லை. எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க, தேசமே சந்தோஷப்படுது. நான் இந்த ஒருத்த மனுஷன் என்ன பண்றான்? எரிச்சல் அடைகிறான். அவனுக்கு உண்டு எரியுது, கதை 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 எரியுது. சோத்திரம். அன்னைக்கு சவுலுக்கு அப்படிதான் என்ன இருந்துச்சு? எல்லாம் ஊரே கொண்டாடுது, கையை தட்டிக்கிட்டா கோலியாத் ஜெய் தோற்று நின்றுட்டான், நமக்கு வெற்றி அப்படின்னு கொண்டாடும் போது சவுலுக்கு மட்டும் எப்படி இருக்கு? அவன் சொல்ல முடியல, யார்கிட்ட போய் சொல்ல? யார்கிட்டயாவது சொல்ல, என்ன ராஜா வெற்றி அன்னைக்கு நீங்க துக்கமா இருக்கிறீங்கன்னு சொல்லிடுவாங்க. உள்ளத்துல அவனுக்கு சினமும் எரிச்சலும் தாவீதின் மேல் வந்தது. காரணம் பாருங்க, அவங்களுடைய வார்த்தைகளை அவனால் ஏற்றுக்க முடியாது, ஜெயத்தை கூட அவரால் சந்தோஷமா கொண்டாட முடியும். அன்பானவர்களே, மூன்றாவது காரியம், சவுலின் வீழ்ச்சிக்கு காரணம் சவுலுக்குள் தாவீதை குறித்து பகையும் எரிச்சலும் உண்டானது. அன்பானவர்களே, நான் நகைச்சுவை சில காரியங்கள் சொன்னா கூட நான் தாழ்மையா உங்களை உற்சாகப்படுத்துறேன். இன்னொரு தேவ பிள்ளையின் வாழ்வை உயர்வை கண்டு ஒரு நாளும் பகையோ எரிச்சலோ வைக்காதீங்க. அப்படி உங்களுக்குள்ள அந்த எரிச்சலும் கசப்பும் வந்துச்சுன்னா நீங்க மேலான ஆசீர்வாதத்தை பெற முடியாது. ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. உங்களை தாழ்மையா உற்சாகப்படுத்துறேன். எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைங்க, சபையில எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைங்க, எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கும்னு நினைங்க, எல்லாரும் நல்லா இருக்கும். தாழ்மையா நான் சொல்ற தேவ சமூகத்துல என் உள்ளத்துல மனசாட்சியில ஆவியானவர் எனக்கு சாட்சியா இருக்கிறார். எல்லா விசுவாச பிள்ளைகள் வாழ்வும் நலமா இருக்கணும், பெஸ்டா இருக்கணும் நான் விரும்புறேன். நான் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும் போது என்ன எனக்கு முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டா அவங்க வாழ்க்கை ஆசீர்வதித்து நான் சொல்ல விரும்புறேன். அவங்க அப்படி இருக்கணும்னு நான் வாஞ்சிக்கிறேன். உங்களை நான் தாழ்மையா உற்சாகப்படுத்துறேன். இன்னொருடைய ஆசீர்வாதத்தை பார்த்து சந்தோஷப்படுங்க. வசனம் சொல்றது, சந்தோஷப்படுறவனோட சந்தோஷப்படுங்க. அல்ல மட்டும் நல்லா செஞ்சு காமிச்சிட்டு உள்ளம் எல்லாம் கட்டுக்கட்டு நல்ல குறுகுறுன்னு இருக்க கூடாது. உள்ளம் சந்தோஷமா இருக்கட்டும். சவுலுக்குள் இருந்த குணம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. வசனம் சொல்றது, கர்த்தர் அவன் மேல் இருந்த கர்த்தருடைய ஆவி விலகி என்ன ஆவி போயிடுச்சா? போத்துரும். அல்லேலூயா. முறுமுறுப்பு, கசப்பு, எரிச்சல், பகைலாம் வந்தா பிசாசுக்கு ரொம்ப கொண்டாட்டமா இருக்கும். பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. கசப்பான காரியம் உங்க உள்ளத்துல நுழையக்கூடாது. ஒரு விசுவாசி நல்லா இருந்தா சந்தோஷப்படணும், ஒரு பாஸ்டர் நல்லா இருந்தா சந்தோஷப்படணும். இது மாதிரி ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் நல்லா இருந்தா மகிழ்ச்சி அடையணும். அப்படி இருந்து பாருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார், உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். நீங்க மற்றவங்க நல்லா இருக்கு நினைச்சு பாருங்களேன், நீங்க நல்லா இருப்பீங்க. என்ன ராமன் சொல்றீங்க? அல்லேலூயா. சவுலுக்குள் எரிச்சலும் பகையும் இருந்ததால் அவன் ராஜா என்கிற ஸ்தானத்திலே நிலைக்காதபடி, உறுதிப்படாதபடி தள்ளப்பட்டவனாய் மாறிவிட்டான். நாம் அப்படி அல்ல. நமது எண்ணம், நமது விருப்பம், நமது வாஞ்சை, நமது ஜெபம் எல்லா தேவ பிள்ளைகள் நலமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கோலியாத்தோடு சண்டை போட சவுலுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் தாவீதோடு சண்டை போட்டு கொண்டிருக்கிறான். நான் தாழ்மையா உங்களுக்கு ஒரு சின்ன எச்சரிப்பா சொல்றேன். நீங்க தேவ பிள்ளைகளோடு போட்டி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா பிசாசு உங்களை ஜெயிச்சிருவான். ஏனென்றால் நீங்களும் நானும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும், தேவ பிள்ளைகளோடு அன்பு காட்ட வேண்டும். ஆனா நீங்க தேவ பிள்ளைகளுக்கு எதிர்த்து நின்று கொண்டு பிசாசுக்கு அன்பு காட்டிக் கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்க ஆவிக்குரிய ஜீவியம் ஜெயமா இருக்காது. அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையில பிசாசு தோக்கணும்னா நீங்க எல்லா தேவ பிள்ளைகளோட அன்பா நடந்து கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில பிசாசு ஜெயிக்கணும்னு நினைச்சா நீங்க எல்லா தேவ பிள்ளைகளோட எப்படி இருக்க? கட்டு முறுமுறு, என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் செய்யுங்க. அங்க கோலியாத்து ஜெயிச்சிருவான். அங்க கோலியாத்து ஒவ்வொரு நாளும் ஆர்ப்பரிச்சுக்கிட்டு இருப்பான். காலையும் மாலையும் வந்து ஓய் வா வந்து பார் அப்படின்னு ஆர்ப்பரிப்பான். ஆனா பிசாசு தோற்கடிக்கப்படணும் அப்படின்னு விரும்புறீங்கன்னா
உங்களுக்கு தாவீதுக்கு தேவை, உங்களுக்கு நல்ல தேவ பிள்ளைகளுடைய அன்பு ஐக்கியம் தேவை. கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. தாவீது மேல் சவுலுக்கு பகையின் கசப்பு இருந்தது. இந்த வார்த்தையை கேட்கிற நாம் ஒவ்வொருவருக்கும் அன்பும் ஐக்கியமும் ஒரு மனதையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். விசுவாசம் கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஹல்லேலூயா.